அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்ஸ்டியூட்ல காம்பஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல செகண்ட் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் டாபிக், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான டெஸ்ட் டாபிக் பார்த்துடலாம். ரைட், ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? அந்த சிம்பிளிஃபிகேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போர்ட் மாஸ், வி போர்ட் மாஸ், ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட், அதுக்கப்புறம் இண்டைசஸ், அடுக்குகள் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ரீசனிங்ல நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது திசை மற்றும் தொலைவுகள். ரைட்டா? இதுல நமக்கு ஒவ்வொரு டாபிக்லையும், ஒவ்வொரு சப் டாபிக்லையும் நம்ம ஒவ்வொரு சம் எக்ஸாம்பிளா பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு வி போர்ட் மாஸ் அப்படின்ற சப் டாபிக் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வீனா என்ன? விண்குலம். அதாவது இந்த நம்பருக்கு மேல இந்த மாதிரி அபோவ் பார் பண்ணிருக்காங்களா, பார் கோடு மேல இருக்கா நம்பருக்கு மேல, சோ அதுதான் விண்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, அப்போ விண்குலம் அப்படின்ற அந்த இது நமக்கு பார் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பிராக்கெட், அதுக்கு அடுத்து ஆஃப், தமிழ்ல வந்து இன் அல்லது இல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது பிராக்கெட். ஓகேவா? இது ஆஃப், இது டிவிஷன், இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன், இது சப்ட்ராக்ஷன். ஓகேவா? மைனஸ்னு சொல்லுவோம்ல, இதுதான் வி போர்ட் மாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்ல விண்குலம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். விண்குலம் அதாவது பார் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 + 6 தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்படின்னா இத 3 + 6 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 + 6னா நமக்கு 9 டிவைடட் பை 9 இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 + 7 - 5, இங்க 3 + 8 ஆஃப் 5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா விண்குலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதை சால்வ் பண்ணணும்? பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணணும். பீனா பிராக்கெட். இப்ப பிராக்கெட் குள்ள இருக்கிறது என்னது? இங்க 2 + 7. அப்ப 2 + 7 9. 9 - 4 நம்ம 9 - 5 நமக்கு 4. அப்போ இந்த 4ங்கிறது இருந்துரும். அது பிராக்கெட் குள்ள இருக்கும். இங்க 9 இருக்கும், அதுக்கப்புறம் டிவைடட் பை 9 இருக்கும், இங்க 8 ஆஃப் 5 இருந்திருக்கும், இங்க 3 + இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்பனா அதுக்கு அடுத்து நம்ம எதை சால்வ் பண்ணணும்? நமக்கு ஆஃப் அப்படின்ற ஒரு லெட்டர் வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்படின்னா இந்த 8ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணணும். ஆஃப்னா என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 8 5s are 40. சரியா? 40 பிளஸ் இங்க 3 இருக்கும், இங்க பிராக்கெட் இருந்துச்சுன்னா இன்ட்டு 4ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க 9 டிவைடட் பை 9. அப்போ டிவைடட் பை 9 நான் இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சால்வ் பண்ணணும்? டிவிஷனை சால்வ் பண்ணணும். டிவைடட் பை, அப்ப நான் டிவைடட் பைய இங்க இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். அப்ப நான் இதையும் இதையும் நான் அடிச்சேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ 4 × 1 4 தான். அப்போ இங்க 4 × 4 நமக்கு 116 கிடைக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. அப்போ நமக்கான ஆன்சர் 163. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ போர்ட் மாஸ் ரூல்னா இப்படிதான் சால்வ் பண்ணணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு விண்குலம் பார்க்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் பார்க்கணும், ஆஃப் பார்க்கணும், டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனை பார்த்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரைட். செகண்ட் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு பின்னம். ஸோ பின்னம்ங்கிறத 2 தான் பிரிக்கலாம். ஒன்று பின்னம், இன்னொன்று கலப்பு பின்னம். ஸோ கலப்பு பின்னத்துல இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பின்னத்துல நார்மலா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை யூஸ் பண்ணிருக்கலாம், பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கலாம், விண்குலம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல எப்படி வேணாலும் கேட்கலாம். ரைட். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கு. அப்படின்னா எனக்கு பகுதியில் இருக்கக்கூடியது எல்லா நம்பருக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 4 6
12 இதுக்கு எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எல்சிஎம் எடுக்கலாம் 3 4 6 12 அப்போ இதோட எல்சிஎம் என்னவாதான் இருந்திருக்கும் எனக்கு நான் 2ஆல நான் போறேன்னு வச்சுக்கோங்க அப்போ 3 2 3 இங்க 6 இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் 2ஆல எடுக்கிறேன் அப்படின்னா 3 1 1 3 3 ஓகேவா அதுக்கு அடுத்து 3ஆல பண்ணேன் அப்படின்னா 1 1 1 1ன்னு வந்திருக்கும் சோ 2 4 3 12 அப்ப எல்சிஎம் எனக்கு 12 அதற்கு முன்னாடி நம்ம எல்சிஎம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு சோ இத நான் ஃபுல்லா ஃபிராக்ஷனாவும் மாத்தலாம் இல்ல நான் 2 தனியா எடுத்து வச்சுட்டு மொத்தமாவும் நான் சால்வ் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாவே கன்வெர்ட் பண்ணிடுறேன் அப்பனா என்ன இருந்திருக்கும் 25 டிவைடட் பை எனக்கு 12ன்னு இருந்திருக்கும் இங்க இருந்து இத மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் இத ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 25ன்னு கிடைக்கும் 25 டிவைடட் பை 12ன்னு கிடைக்கும் ஓகேவா ரைட் அப்ப நான் இந்த இடத்துல டைரக்டாவே நான் 25 டிவைடட் பை 12ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 12 தான் எல்சிஎம் சரியா 12 எல்சிஎம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 12 கிடைக்கும் 4ஆல மல்டிப்ளை பண்ண அதே மாதிரி மேலையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்ப 4 கிடைச்சிருக்கும் ரைட்டா இந்த இடத்துல நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12 கிடைக்கும் அப்ப இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு +3 ஓகேவா அடுத்தது இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு மைனஸ் கொடுத்துருவோம் இங்க எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும் 2ஆல மல்டிப்ளை அதே மாதிரி மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிடணும் அதுக்கடுத்து இங்க எதால மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும் 1 சோ அதனால நான் இங்க 1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணா எனக்கு 25ன்னு கிடைக்கும் ஓகேவா ரைட் இப்போ இங்க இருந்து நான் 2ல இருந்து 3ல நான் 2 மைனஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா 1 இருந்திருக்கும் அப்போ 5 + 25 எனக்கு 30 அப்போ 30 டிவைடட் பை 12 சரியா இத நான் வந்து 3ஆல மறுபடியும் ஃபர்தரா டிவைட் பண்ணலாம் அப்படி பண்ணோம் அப்படின்னா எனக்கு 10 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும் சோ இத வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 12 சோ இது வந்து 5/2 சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து இது 7 7 - 2 5 5 + 25 நமக்கு 30 30 டிவைடட் பை 12 நமக்கு கிடைச்சிருக்கும் அப்போ 30 டிவைடட் பை 12 சரியா இத ஃபர்தரா இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6ஆல அடிக்கலாம் 5 30 ஈராரா 12 அப்போ 5/2ங்கிறது தான் நமக்கான ஆன்சர் சோ ஃபிராக்ஷன்ல நமக்கு ஆன்சர் வந்து 5/2 இது டெசிமல்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சரா இருந்திருக்கும் 2.5 தான் நமக்கான ஆன்சரா இருந்திருக்கும் ஓகேவா ரைட் ஃபிராக்ஷன்னா இவ்வளவுதான் இருக்கும் இதுல மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம் டிவிஷன் இருக்கலாம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கலாம் ரைட் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கொயர் ரூட் சோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நம்பர் கொடுத்திருப்பாங்க இதுல எதோட ஸ்கொயர் இது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும் இதெல்லாம் ஸ்கொயர் நம்பரா வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்காது அப்படின்னா 2 இருக்காது அதுக்கப்புறம் 3 இருக்காது அதுக்கப்புறம் 7 இருக்காது 8 இருக்காது ஓகேவா இதெல்லாம் நமக்கு ஸ்கொயர் நம்பரா லாஸ்ட் டிஜிட்ல முடியாது அப்போ 6084ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்க்கலாம் ரைட் 1 2ல முடியக்கூடிய எண்ணா இருக்கும் இல்லைன்னா 8ல முடியக்கூடிய எண்ணா இருக்கும் சரியா ஒருவேளை இதுல வந்து 2ல முடியக்கூடிய எண்ணா இருக்கும் இல்லைன்னா 8ல முடியக்கூடிய எண்ணா இருக்கும் லாஸ்ட் டிஜிட் வந்து 2ஆ இருக்கலாம் இல்லைன்னா 8ஆ இருக்கலாம் ரைட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு இப்போ 1 2ல இருக்கும் இல்லைன்னா 8ல இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்து இந்த 2 டிஜிட்டை விட்டுறணும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஜிட்டை பார்க்கணும் இப்போ 60 அப்படின்றது எது பக்கத்து நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ அதாவது பிலோவா இருக்கணும் சரியா லோவா இருக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா
7 49 8 64 வந்துருது. சோ அப்போ இது கண்டிப்பா 7ல ஆரம்பிக்கிற நம்பரா தான் இருக்க போகுது. ஒன்னு அப்போ 72 ஸ்கொயரா இருக்கலாம், இல்லனா 78 ஸ்கொயரா இருக்கலாம். ரைட். இதை இன்னும் ஃபர்தரா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு எண்ணை நான் ஆட் பண்ணிக்கணும், 1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ 7 இன்டு இந்த 7 பிளஸ் 1 என்ன 8. அப்போ 7 8s are 56. சரியா? இங்க 56ஐயும் இந்த 60யும் கம்பேர் பண்ணணும். இதுல 56 பெருசா 60 பெருசா? 60 தான் பெருசு. அப்படின்னா எனக்கு பெரிய எண்ணு தான் இதோட ஸ்கொயர் நம்பர். அப்ப 78ஓட ஸ்கொயர் தான் இந்த 6084. சரியா? 78ஓட ஸ்கொயர் தான் 6084. இன்னொரு கொஸ்டினையும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். பார்த்துடலாமா? ரைட். 15876. ஸோ 6ல முடியுது. அப்போ இது எந்தெந்த எண்ணா இருந்திருக்கலாம் அப்படின்னா, யூனிட் டிஜிட் 1 4ல முடிஞ்சிருக்கலாம் யூனிட் டிஜிட், இல்லைன்னா 6ல யூனிட் டிஜிட் முடிஞ்சிருக்கலாம். ரைட். அப்போ 2 டிஜிட் விட்டுறணுமா? விட்டுட்டோம் அப்படின்னா 158ன்னு நமக்கு இருக்கு. ஓகேவா? 158. சோ இது எதோட ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 158 அப்படின்னா நமக்கு 144. 144 எதோட ஸ்கொயரு? 12ஓட ஸ்கொயரு. அப்படின்னா 1 124 இருக்கலாம், இல்லைன்னா 126 இருக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருந்து 1 ஆட் பண்ண போறோம். அப்படின்னா 13 இன்டு 12 என்ன நமக்கு 26 and 13 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 156ன்னு கிடைக்குது. 156ங்கிறது நமக்கு 156 பெருசா இல்ல 158 பெருசா? 158 தான் பெருசு. அப்படின்னா இதற்கான ஆன்சர் 160 126 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5√3 பிளஸ் 18√3 மைனஸ் 2√3 அப்படின்னு இருக்கு. ஸோ ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் சேமா இருக்கு. √3 அப்போ சேமா இருக்கு அப்படின்னா இந்த டிஜிட் எல்லாத்தையும் நம்ம அடிஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போ 5 பிளஸ் 18 நமக்கு 23. இங்க -2 இருக்கிறதுனால அப்போ 21. இந்த √3 அப்படியே காமனா எடுத்துடலாம். அப்போ 21√3 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 4096 ஈக்குவல் டு 64. அப்போ எனக்கு 4096 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40.96 பிளஸ் 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.004096 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எனக்கு 4096ங்கிறது எனக்கு 64ஓட ஸ்கொயரா. ஓகேவா? அப்பனா இந்த 4096 எதோ இருந்திருக்கும், எதோட ஸ்கொயரா இருந்திருக்கும்? 64ஓட ஸ்கொயரா இருந்திருக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் 40.96. அப்போ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 2 ஸ்தானம் தள்ளி இருக்கு. ஓகேவா? 2 ஸ்தானம் தள்ளி நமக்கு லெஃப்ட் சைட்ல புள்ளி வச்சிருக்காங்க. அப்பன்னா எனக்கு ஒரு புள்ளி வரும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி ஸ்கொயர் நம்பர்ல புள்ளி வைக்கணும். அப்போ 6.4. ஓகேவா? அடுத்தது பிளஸ் இங்க 6 டிஜிட் இருக்கா புள்ளிக்கு அப்புறம், அப்போ 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ எனக்கு 0.064ங்கிறது தான் நமக்கான ஆன்சரா இருந்திருக்கும். ரைட்டா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? அப்போ 64, அப்போ இங்க 6 இருந்திருக்கும், இங்க 4 இருந்திருக்கும், இங்க ஓகே. அடுத்தது இங்க 0.064, அப்போ 064 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்த நான் 4 6 அதுக்கு அடுத்து 4 இங்க 0 1 7. ஓகேவா? அப்போ 70.464ங்கிறது தான் நமக்கான ஆன்சரா இருந்திருக்கும்.
ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் அதுக்கு அடுத்து கியூப் ரூட் பார்க்க போறோம். ரைட். ஸ்கொயர் ரூட்டை விட கியூப் ரூட் இன்னும் சிம்பிளா இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 1ஓட கியூபு நமக்கு 1ஆ தான் இருக்க போகுது. 2ஓட கியூபு நமக்கு 8. அப்போ 3ஓட கியூபு 27. 4ஓட கியூபு 64. 5ஓட கியூபு நமக்கு 125. 6ஓட கியூபு 216. 7ஓட கியூபு நமக்கு 343. 8ஓட கியூபு நமக்கு 512. 9ஓட கியூபு 729. ஸோ 10ஓட கியூபு நமக்கு 1000. ஓகேவா? அப்ப பாருங்க, 1ஓட கியூபு 1ல தான் முடியும், 2ஓட கியூபு 8ல முடியும், 3ஓட கியூபு 7ல முடியும், 4ஓட கியூபு 4ல தான் முடியும், 5ஓட கியூபு யூனிட் டிஜிட் 5ல தான் முடிய போகுது, 6க்கு 6, 7க்கு 3, 8க்கு 2, 9க்கு 9. அப்ப சேமா முடியக்கூடிய எண்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1க்கு 1, அதுக்கடுத்து 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 9க்கு 9. ஓகேவா? அப்ப டிஃபரெண்டா முடியக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா 2க்கு 8, 3க்கு 7. அப்போ 8க்கு 2, 7க்கு 3. ஓகேவா? ரைட். இந்த மாதிரி தான் நமக்கு முடிய போகுது. சரி, ரைட். இப்போ 19683 அப்படின்ற ஒரு கியூப் நம்பர் இருக்கு. இந்த நம்பரை எதோட கியூப்னு கண்டுபிடிக்க போறோம். ரைட். இதை 2 தான் பிரிக்க தேவையில்லை, 3ன்னு முடிஞ்சிருக்கா? அப்ப நான் எதோட கியூபா இருந்திருக்கும்? 7ஓட கியூபா இருந்திருக்கும். யூனிட் டிஜிட் 7ஆ தான் இருக்க போகுது. அப்போ அங்க ஸ்கொயர் ரூட்ல 2 டிஜிட் தள்ளி நம்ம செக் பண்ணோம், இங்க 3 டிஜிட் தள்ளி செக். ஓகே. அப்போ 7ல முடியக்கூடியதா தான் நமக்கு இருக்க போகுது. ரைட். இங்க ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம 2 ஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணோம், இங்க கியூப் ரூட்டுக்கு என்ன பண்றோம்? 3 ஸ்தானம் தள்ளி நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ரைட். இப்போ 683 விட்டுட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா 19. 19ங்கிறது நமக்கு எந்த கியூப் நம்பருக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 1ஓட கியூப் என்ன? 1, 2ஓட கியூப் 8, 3ஓட கியூப் 27. அப்ப நான் இந்த இடத்துல 2 எடுக்கணுமா 3 எடுக்கணுமா? நமக்கு கியூப் நம்பரை விட கம்மியான நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 27க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கியூப் நம்பர் எது? நமக்கு 8 தான். 8ங்கிறது 2ஓட கியூப். அப்போ கண்டிப்பா இது எதோட கியூபா இருந்திருக்கும்? 27ஓட கியூபா இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த நம்பர் பாக்குறோம் இங்க. அப்போ 7 அப்படின்ற டிஜிட்ல முடியுது. அப்ப 7ங்கிறது எந்த டிஜிட்ல முடியும்? அப்போ 3 தான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. அப்ப யூனிட் டிஜிட் 3 தான் இருக்கும். ரைட். அப்போ 3 டிஜிட் தள்ளி நம்ம கோடு போட்டு வச்சுக்கிருவோம். மீதி இருக்கிறது 148 இருக்கு. 148க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கியூப் நம்பர் என்ன? 125. 125 தான் இதை விட கம்மியா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கியூப் நம்பர். அப்போ அது வந்து 5ஓட கியூப். அப்போ 53 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சரா இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ இந்த 148,877க்கு எந்த நம்பர் கியூப் நம்பரா இருந்திருக்கும்? 53ஓட கியூப் தான் நமக்கு இந்த 148,877. ஓகேவா? ரைட். அடுத்தது இண்டைசஸ். ஸோ அடுக்குகள். ஸோ அடுக்குகள்ல நம்ம பார்த்திருப்போம். அதாவது இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு பவரை விட்டுட்டு இந்த பேஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பவரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம், பகுதியை நம்ம எடுத்துக்கலாம், பேஸ எடுத்துக்கலாம். மேல இருக்கக்கூடியதை மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம m பிளஸ் n எழுதிக்கலாம். ஓகேவா? அதே இது am டிவைடட் பை a பவர் n இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? am மைனஸ் n எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இண்டைசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ரூல். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த இடத்துல 3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 4 பவர் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? நம்ம 3 பவர் மைனஸ் 2 இந்த இடத்துல எழுதிக்கிறேன். 3 பவர் மைனஸ் 2 எப்படி எழுதிக்கலாம்? 1 டிவைடட் பை 3 பவர் 2, அதாவது 3 ஸ்கொயர் இன்ட்டு அதுக்கப்புறம் 4 பவர் மைனஸ் 3 1 மைனஸ் இருக்கிறதுனால நான் 1 டிவைடட் பைல எழுதுறேன். ஓகேவா? தலைகீழில எழுதுறேன். அப்போ 4 பவர் 3. ஸோ 4 கியூப். ஸோ இது இன்னும் நான் ஃபர்தரா இது பண்ணேன் அப்படின்னா 1
divided by 9 into 1 divided by 64 இருந்திருக்கும். ஓகேவா? இன்னும் அதுக்கு அடுத்து ஃபர்தரா நம்ம 9ஐயும் 64ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். 1 divided by இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? 1 divided by 9 into 64. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள a பவர் -1 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் b பவர்ல -1 அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1/a into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/b ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட்டை அப்படியே எப்படி எழுதிக்கலாம் அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/a into 1/b அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட் ரைட். அடுத்தது ரீசனிங்ல நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பேசிக் டைப், டைரக்ட் டைப். டைரக்டா ஒரு क्वेश्चन கொடுத்துட்டு இடது பக்கம் திரும்பி போறாரு, வலது பக்கம் வர்றாரு, அதுக்கப்புறம் இவர் எந்த திசையில இருக்காரு, எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நமக்கு क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நமக்கு ஹைப்போடெனஸ் வரும், அதுல ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடை வச்சு क्वेश्चन சால்வ் பண்ற மாதிரி வரும். அடுத்தது மூணாவது டைப் என்ன அப்படின்னா ஆங்கிள் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு பார்த்துடலாம். ஒவ்வொரு இதுலையும் நம்ம ஒவ்வொரு சம் பார்த்துடலாம். ரைட். டைப் 1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணிக் வாக்டு 40 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அதாவது மாணிக்ன்றவர் 40 மீட்டர் நார்த் டைரக்ஷன்ல நடந்து போறாராம். இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனை பொறுத்தளவுல எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் இருக்கும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் மாணிக் 40 மீட்டர் நார்த் டைரக்ஷன்ல போறாராம். அப்போ நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், இங்க இருந்து ஒரு 40 மீட்டர் நார்த் டைரக்ஷன்ல போறாரு. அடுத்தது டுக் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்டு 20 மீட்டர். அங்க இருந்து லெஃப்ட் எடுக்கிறாராம். அப்போ இங்க இருந்து லெஃப்ட்னா இதுதான், இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட்னு வச்சுக்குவோம். அப்ப இங்க இருந்து ஒரு 20 மீட்டர் நடக்கிறாராம். அடுத்தது he again took left. அப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு திரும்புறாரு. அப்போ மறுபடியும் லெஃப்ட்ல and walked 40 மீட்டரா. அப்போ 40 மீட்டர் நடக்கிறாருன்னா இந்த இடத்துல நின்றுப்பார். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்க போகுது. அதுக்கு அடுத்து இப்ப என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா how far and which direction is he from starting point. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ அவர் எவ்வளவு தூரத்துல எந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். அப்போ இது என்ன டைரக்ஷனு, இங்க இருந்து இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன டைரக்ஷன்ல இருக்கு, நமக்கு டைரக்ஷனை பொறுத்தளவுல இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்போ வெஸ்ட் டைரக்ஷன்ல 20 மீட்டர் வெஸ்ட் அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? 20 மீட்டர் தானே இந்த இடத்துல. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 மீட்டர். ஓகேவா? ரைட். சரி, அடுத்தது டைப் 2 என்ன அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ற क्वेश्चन இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ அந்த क्वेश्चனுக்கு இந்த क्वेश्चனுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் வர போறது கிடையாது, அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். இங்க ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ல நமக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றதான் இதுல முக்கியமே. ரைட். குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். இங்க இருந்து குணால் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறாராம். ஓகேவா? 10 கிலோமீட்டர் நடந்துட்டார். அதுக்கு அடுத்து ஃப்ரம் தேர் ஹி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். அங்க இருந்து சவுத்ல ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கிறாராம். அப்ப அங்க இருந்து சவுத்னா ஸோ இங்க வராருன்னு அர்த்தம். அப்போ ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டார். ஓகேவா? ரைட். இதோட டோட்டல் நமக்கு 10. ஸோ இதுல ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல நடந்து போறாராம். அப்ப இங்க வந்துட்டார். இப்போ ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இவரு எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. இது நமக்கு 3 கிலோமீட்டர்னு தெரியும். இந்தது நமக்கு 6 கிலோமீட்டர் நடந்துட்டான். அப்ப இங்க எவ்வளவு இருந்திருக்கும், 4 கிலோமீட்டரா இருந்திருக்கும்.
அப்போ இது 4 கிலோமீட்டர், இது 3 கிலோமீட்டர். இது எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாங்க, என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது வடகிழக்கு திசையில இருக்கு, வடகிழக்கு. அது போக இப்போ நமக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு தூரம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம இப்பதான் என்ன பண்ணணும், இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குதா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்கா. சோ அப்போ இது ஹைப்போடெனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கர்ணம் அப்படின்ற பகுதி. சோ இதோட ஆப்போசிட் சைடு இது, சோ அட்ஜசன்ட் சைடு இதுவா எடுத்துக்கலாம். சோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், மாத்தி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கர்ணம் பக்கம் தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ரைட். அப்போ ஆப்போசிட் என்ன, 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா நமக்கு 16 பிளஸ் அட்ஜசன்ட் என்ன 3. அப்ப 3 ஸ்கொயர்னா 9. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 கிடைக்கும். இது எதோட ஸ்கொயரு, 5 ஓட ஸ்கொயரு. அப்ப ஹைப்போடெனஸ் ஏரியா நமக்கு என்ன, இந்த லென்த் 5 கிலோமீட்டர். அப்போ நமக்கான ஆன்சர் 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ரைட். இதுதான் செகண்ட் டைப்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது ஆங்கிளை பேஸ் பண்ணி கேட்கப்படக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, a man facing west. ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் வந்து வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காராம். வெஸ்ட் டைரக்ஷன் எது, இது ஈஸ்ட், இது நார்த், இது சவுத். அப்போ வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி இருப்பார். நம்ம ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட்லையும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட்லையும் பார்த்துடலாம். ரைட். இப்போ வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காராம். he turns 45 டிகிரி in the clockwise direction. 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாராம். அப்போ நமக்கு இதுதான் 0 டிகிரி அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இதுல இருந்து நான் 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறேன், அதாவது கடிகாரம் சுழலும் திசை. சோ அப்ப சுழலும் திசைனா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இது நமக்கு பிளஸ் 45 டிகிரியா இருந்திருக்கும். அப்ப இங்க வந்திருப்பாரு, இந்த டைரக்ஷன் வந்திருப்பாரு, நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து தென் அனதர் 180 டிகிரி இன் த சேம் டிரெக்ஷன். மறுபடியும் 180 டிகிரி அதே டைரக்ஷன்ல போறாராம். அப்ப இங்க இருந்து நான் 180 டிகிரினா இங்க இருந்து அப்போ இது வரைக்கும் வந்தேன்னா ஒரு 45 வந்துடும். அதுக்கடுத்து இங்க வந்தேன்னா ஒரு 45 வந்துடும். அதுக்கடுத்து நான் இங்க வந்தேன்னா ஒரு 45, இங்க வந்தேன் அப்படின்னா நமக்கு அப்போ ஒரு அரை வட்டம் ஃபார்ம் ஆகும். அப்ப அரை வட்டம் தான் நமக்கு 180 டிகிரி. அப்ப இங்க இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகேவா, இந்த சேம் டிரெக்ஷன். அண்ட் தென் 270 டிகிரி இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வர்றாரு. இப்ப நமக்கு தெரியும் இதுல இருந்து நமக்கு இது வரைக்கும் 180, இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா 225, அதுக்கப்புறம் இங்க வந்தோம் அப்படின்னா நமக்கு -270 டிகிரி வந்திருப்போம். ஓகேவா, அப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, which direction is he facing now? இப்ப என்ன டைரக்ஷனை இவர் ஃபேஸ் பண்ணி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க, சவுத் வெஸ்ட் அப்படின்றது தான் ஆன்சர். இது ரொம்ப சுத்தா இருக்கா, இதெல்லாம் நம்ம பண்ணவே தேவையில்லை. டைரக்டா இதை எப்படி ஷார்ட்கட்ல பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ்ல எவ்வளவு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ்ல எவ்வளவு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ கிளாக் வைஸ்ல நமக்கு இங்க 1, அதுக்கப்புறம் இந்த 180 டிகிரி கொடுத்துருக்காங்களா, அதை நான் பிளஸ் 45 டிகிரி பிளஸ் 180 டிகிரி அப்படின்னு ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளஸ் 225 டிகிரின்னு கிடைக்கும். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ்ல நமக்கு எவ்வளவு டைரக்ஷன் எவ்வளவு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 270 டிகிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை -270 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் பார்க்கலாமா, டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இதுல எந்த எண்ணுக்கு பக்கத்துல பெரிய எண்ணுக்கு பக்கத்துல சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை எழுதி போட்டுக்கலாம். அப்ப 270 தான் பெரிய நம்பரு, அதுக்கு பக்கத்துல மைனஸ் இருக்கு. அப்ப டைரக்டா -45 டிகிரி மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்போ நமக்கு பேசிக்கா என்ன தெரியும்? வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இங்க இருந்து -45 டிகிரி பார்க்கணும். அப்போ எனக்கு 0 டிகிரி தெரியும். -45 டிகிரி இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரப்போகுது. அப்போ இந்த இடம் தான் -45 டிகிரியா இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப இது என்ன டைரக்ஷனு? சவுத் வெஸ்ட். ஓகேவா? தென்மேற்கு. நமக்கான ஆன்சர் தென்மேற்கு. ஓகேவா? ரைட். எக்ஸாம நம்ம டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.